Slide 16. Post-COVID consolidation failure for 4 policies cause. தமிழகம் இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலால் மாட்டிக்கொண்டதற்கான 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. அதை தவிர்த்து அவற்றில் ஒவ்வொன்றையும் மாற்றம் அதிகாரமும் மாநில அரசிடம் இருந்தது. வெளிப்புற அதிர்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட அல்ல. முதலாவது, ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி வரை செலவாகும் புதிய நலத்திட்ட பொறுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். ஆனால் அவற்றை நிலையான முறையில் நீதி அளிக்கும் தேவையான இணையான வருவாய் ஆதாரங்கள் உருவாக்கப்படவில்லை. இரண்டாவது, மிக முக்கியமான வரி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டன. 2017ஆம் ஆண்டில் இருந்து ஜிஎஸ்டி இழப்பீடு திட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பது அனைவருக்கும் நல்லாவே தெரிந்தது. திடீரெல்லாம் நிறுத்தல இருந்த போதிலும் அந்த மாற்றத்துக்காக தயாராக வேண்டிய நடவடிக்கைகள் பொதுவான அளவில் மேற்கொள்ளப்படவில்லை. மூன்றாவது, அன்றாட நிதி பற்றாக்குறைகளை சமாளிப்பதற்காக மூலதன செலவுகளை தொடர்ந்து பலியிடப்பட்டன. அதன் விளைவாக ரூபாய் 31,055 கோடி மதிப்பிலான சொத்து உருவாக்க வாய்ப்பு இழக்கப்பட்டது. நான்காவது, மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் PSU நீண்ட காலமாக இருந்து வந்த கட்டமைப்பு ரீதியான பலவீனங்கள் சரி செய்யப்படாமல் விடப்பட்டன. மின்துறையின் நிதி இடைவெளி நிரப்புவதற்கான ரூபாய் 1,45,180 கோடி செலவிடப்பட்டது. போக்குவரத்து துறையின் செலவுகள் டபுள்டு. நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் 27,181 கோடியாக உயர்ந்தது. இங்கு நான் மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புவது ஒன்று உள்ளது. நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய அந்த பாரம்பரியம் தொடரும். பிரச்சனை ஒருபோதும் நலத்திட்டங்களில் அல்ல. பிரச்சனை என்னவென்றால் அவற்றை நீண்ட காலம் தாங்கி செல்வது தேவையான வருவாய் ஆதாரங்களை உருவாக்காமல் புதிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதில்தான் உள்ளது. அன்றாட வாழ்வில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தின் வருமானம் குறைந்த பிறகும் அது பெரிய மாதத்திர செலவுகள் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்கிறது என்று நினைத்து பாருங்கள். அதே நேரத்தில் செலுத்த வேண்டிய வரிகளை தொடர்ந்து ஒத்தி வைக்கிறது. வீட்டை பராமரிக்காமல் சிதைய விடுகிறது. மேலும் நஷ்டத்தில் இயங்கும் குடும்பத்தை தொழிலுக்கு அதை சீர்திருக்கி தொடர்ந்து பணம் செலுத்திக் கொண்டே இருக்கிறது. இவற்றில் ஏதேனும் ஒன்றை தனியாக சமாளிக்க முடியும். ஆனால் இந்த 4 ஒன்றாக நடந்தால் அதுவே ஒரு குடும்பத்தை நிதி நெருக்கடிக்குள் தள்ளும் பாதையாக மாறிவிடும்.